ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்ட் இட்லி ஃப்ரை. ஜென்ரலாக இட்லியை அவ்வளவா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த இட்லி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதுவும் இந்த ஸ்டஃப்ட் இட்லி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு உடனே நம்ம ஆனியனை போட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். உருளைக்கிழங்கு 1 இல்லைன்னா 2 நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த இட்லி ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம இட்லி பக்கோடா மாதிரி பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுனால ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் நீங்கள் தேவையான காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற காய்கறிகள்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஓவர் இட்லி இருக்குது உங்கள்கிட்ட, மீந்து போச்சு இட்லினா அப்போ கூட நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறமா பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இட்லியில் நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கலாம். இதில் நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணாமையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போ இட்லியை இதில் தோச்சி பொரிப்போமோ அந்த சமயத்தில் நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு பசங்க ஏதாவது வேணும் அப்படின்னு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம இட்லி பேஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுவும் ஒரு வகையான ஃப்ளேவர் கொடுக்கும். கசூரி மேத்தி போட்டிங்கனாலும் அதுவும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுது. இது எப்போவாவது உங்களுக்கு இட்லி மீந்து போச்சுன்னா அதில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி இட்லியை நல்லா 4ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட க்ரீன் சட்னி எந்த சட்னி இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம கையாலேயே எடுத்து நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடிக்க வேண்டியதுதான். வெளியில் வரவே வராது. நல்லா அழுத்தி விட்டுட்டோன்னா நமக்கு நல்ல கெட்டியாக இருக்கும். வெளியில் அந்த ஸ்டஃபிங்ஸ் வராது. இந்த மாதிரி எல்லா இட்லிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டிப் பண்ணி வச்சுருக்கிற மாவில் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ பொரிக்க போகிறோமோ அந்த சமயத்தில் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது போட்டுக்காமையும் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இட்லியுமே அந்த கடலை மாவு கரைசலில் போட்டு எல்லாத்து மேலேயுமே அந்த கடலை மாவை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒன்றா நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இட்லி எப்பயாவது மீந்து போச்சுன்னா அப்போ ஈவினிங் பசங்களுக்கு இதை வச்சே நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி ஃப்ரை பண்ணியிருப்போம், பட் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறச்சே அதோட மசாலா டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது நீங்கள் க்ரீன் சட்னி ஏதாவது சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதை கூட சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு நம்ம அக்கேஷ்னலாக இந்த மாதிரி ஒரு வேரியேஷனில் பண்ணி கொடுத்தானா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.